வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான மெத்தட் இருக்குது. இது ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சக்தி தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தி மாறுபடுறதில்ல. எல்லாத்துக்குள்ளேருந்து இயங்கிறது இறை சக்தி தான். இப்போ இறைவன் ஒரு மின்சாரம் மாதிரி, எந்த பொருளுக்குள்ளே மின்சாரம் இருக்கோ அந்த பொருளோட தன்மையை வெளிப்படுத்த அது உதவி செய்யும். இப்போ டியூப்லைட்குள்ளே மின்சாரம் செலுத்தினோம்னா அதை எரிய வைக்க தான் முடியும். அது எவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ தூரம் தான் அது எரிய முடியும். ஓகேங்களா? ஃபேனுக்குள்ளே நம்ம மின்சாரத்தை செலுத்தினோம்னா ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்தந்த பொருளுக்குள்ளே மின்சாரத்தை செலுத்தும் போது அந்த பொருளோட தன்மையை தான் மின்சாரத்தினால் வெளிப்படுத்த முடியுமா ஒழிய ஃபேனில் வெளிச்சத்தையும் லைட்டில் காற்றையும் வெளிவர வைக்க முடியாது. அதே மாதிரி தான் இறைவன் இதில் தான் இருக்கா அதில் தான் இருக்கா அப்படின்னு கிடையாது. இறைவன் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்கிறான். உயிர் உள்ளது உயிரற்றது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேருந்தும் இயக்கிறது இறைவன் தான். அப்போ நம்மளை கரெக்டாக வடிவமைச்சுக்கிட்டோம், நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம், கெட்ட எண்ணங்களையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும். எந்த நிலைமைக்கும் நம்மளால் போக முடியும். அதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் சரியாக இயங்கலைன்னா அந்த பொருளுக்குள்ளே தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த பொருளில் தான் மிஸ்டேக் இருக்குது. இப்போ ஒரு பைக் வச்சுருக்கீங்க, அந்த பைக் சரியாக ஓட மாட்டேங்குது, ஸ்பீடாக ஓட மாட்டேங்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்மளோட பைக்கை தான் சரி பண்ணணும் ஒழிய பக்கத்தில் இருக்கிற பைக்கிலாம் சரி பண்ணுன்னா நம்ம பைக் ஓடாது. இதே மாதிரி தான் நம்ம கார் வச்சுருந்தோன்னா கார் சரியாக ஓடலைன்னா நம்ம காரை தான் நம்ம சரி பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கனாலும் வாஷிங் மிஷின் வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா கூட நம்மளோட ஃபோனை தான் நம்ம சரி பண்ணணும். இதே மாதிரி தான் நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்துக்கான ஃப்ரீக்வன்சி நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியலன்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கோம், ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த விஷயத்தை ஈர்க்கிற சக்தி நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் நமக்கு நடக்கும். அப்படி அது நடக்கலை கிடைக்கல அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நம்ம டிவியில் இருக்கிற மாதிரி தான், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சேனலில் தான் போய் ஸ்போர்ட்ஸ் பார்க்க முடியும், சன் டிவியில் தான் நீங்கள் நாடகத்தை போய் பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ நாடகம் பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சன் டிவியோ விஜய் டிவியோ அந்த மாதிரியான சேனலுக்கு நம்ம மாறணும். நீங்கள் கிரிக்கெட் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா சோனியோ ESPNோ இந்த மாதிரியான சேனல்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தான் அதில் பார்க்க முடியும். அந்த சேனல்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்மளால் கிரிக்கெட் பார்க்க முடியாது. அப்போ கிரிக்கெட் பார்க்கணுன்னு என்ன பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ் சேனலை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அந்த சேனலை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நடக்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். நம்மளை டியூன் பண்ண ஆரம்பித்தோம்னா, நம்மளை சரி பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக எப்போ நடக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டு ஒரே மாதிரியான செயல்கள் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு சாதாரணமாக என்ன நடந்துகிட்ருக்கோ அதே தான் நடந்துகிட்ருக்கோம். நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல செயல்கள் நல்ல நல்ல எண்ணங்களையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல செயல்கள் எல்லாமே தன்னை போல் நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்குள்ளே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நமக்கு வெளியில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பயிற்சிக்கு வரலாம். இந்த பயிற்சி வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கள், இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கள். இதில் 2 லெவல் இருக்குது. முதல் 2வது லெவல் சொல்லிடுறேன். அது எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு லெவல் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு லெவல் முடிச்சுட்டு செகண்ட் லெவல் பண்ணால் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம 2வது லெவல் பயிற்சி பார்க்கலாம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் முறை உணவு எடுத்துக்கும் போது முதல் நம்ம சாப்பிட்ற உணவை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இந்த உணவு இயற்கை உணவாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்வெஜ் தவிர மற்றதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். நான்வெஜ் மட்டும் சாப்பிட வேண்டாம். ஓகேங்களா? இந்த உணவை முதல் வாய் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மெல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா மனசில் நினச்சிக்கோங்க. அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள், நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். இதுக்கு 2-3 உதாரணம் சொல்கிறேன். உங்களை பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு வைங்க. வர்றாங்க, உங்களை பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பிடிச்சிருது, எல்லாருமே பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. நடத்தினதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போய் எடுக்கிறீங்க.
உப்பு ஜவுளின்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நகையெல்லாம் எடுக்கிறீங்க, திருமணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி பத்திரிக்கையில் அடிக்கிறீங்க, நீங்கள் போய் ஒவ்வொருத்தர் வீட்டில் பத்திரிக்கை கொடுக்குறது, திருமண ஏற்பாடுகள் பண்ணுறதெல்லாம் நீங்களே பாவனை பண்ணுங்க. அப்படியே நடக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறீங்க, ஃபோனில் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பாவனை பண்ணுங்கள். கல்யாண மண்டபத்தையெல்லாம் நீங்கள் பாருங்கள். கல்யாண மண்டபத்தையெல்லாம் போய் நீங்கள் தேடுறீங்க, நல்ல கல்யாண மண்டபம் கிடைக்குது, அதில் நீங்கள் கல்யாணம் நடத்துகிறீங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கல்யாணம் நடக்கிறது அப்படியே நீங்கள் பாவனை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி வேறு எது சொல்லலான்னா, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வைங்க, குழந்தை பிறக்கிறதுக்காக நீங்கள் பாவனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை உண்டாகுது, நீங்கள் வாமிட்லாம் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க, செக் பண்ணோன்னே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சந்தோஷமாகறீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கணவர் உங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணுறீங்க, குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க. அதுமாதிரி அவங்க நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க, அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வளகாப்பு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி டைம் வந்துடுது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை ஆசையாக எல்லாம் எடுத்து கையில் வச்சு கொஞ்சுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உணர்வுபூர்வமாக உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நடந்து முடிஞ்ச மாதிரி பாவனை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். ஆனால் நடந்து முடிஞ்ச மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு இது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிக்கணும். வெறும் நடந்து முடிஞ்ச மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே அப்படி இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் நிறைவேறாது. ஏன் அப்படின்னா, ஒன்று நடந்து முடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டோம்னா அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது. நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா தான் நமக்கு அதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். எப்போவுமே ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருள் மறுபடியும் அடையணுங்கிற ஆசை போயிடும். இதே நடந்து முடிஞ்ச மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு உணர்வுபூர்வமாக அது கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த ஆசை எண்ணமாக மாறி செயலாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது முதல் சாப்பிடக்கூடிய ஒரு 5 தடவை வாயில் உணவு போட்டு இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அது எக்ஸ்ட்ராவாக வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 10 முறை 12 முறை கூட ஒவ்வொரு வாயும் நம்ம சாப்பிடும்போது நினச்சிக்கிட்டு சாப்பிட்லாம். உங்களுடைய பிரியம் சாப்பிடும்போது நம்ம அந்த நல்ல உணவை நல்லா மென்று அது கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா மென்னுக்கிட்டு உணர்வுபூர்வமாக இந்த மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கிட்டு கிடக்கணும். கண்ணை மூடிட்டு தான் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ம பண்ணும்போது ஒரு கையில் சின்முத்திரை வச்சுக்கலாம். நீங்கள் வலது கையில் சாப்பிடும்போது இடது கையில் உங்களோட பெருவிரல் நுனியும் ஆள்காட்டி விரலோட நுனியும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வைக்கும்போது நம்மளோட ஆக்னா சக்ரா ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆக்னா சக்ரா ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி லோ ஆயிரும், மன அலைச்சூழல் ரொம்ப குறைஞ்சிரும். அந்த மாதிரி குறையும் போது என்ன ஆகும்னா நம்ம ஆழ் மனதில் ஈஸியாக நம்மளோட எண்ணங்களை பதிவு வைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எதுக்காக சாப்பிடும்போது இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, உணவு தான் உடலாக மாறுது. உணவு நம்ம உடம்புல செல்களாகவும் அணுக்களாகவும் உறுப்புகளாகவும் மாறுறதெல்லாம் எது அப்படின்னா உணவு தான். உணவும் நீரும் காற்றும் அக்னி விண் சக்தி இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட மூலப்பொருள் அதுதான் இந்த மாதிரியான தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த உறுப்புகள்லேருந்து வெளியேறக்கூடிய காந்த அலை வெளியேறிட்டே இருக்கும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள்லேருந்தும் காந்த அலை வெளியேறிட்டே இருக்கும். அப்போ நம்ம பாசிட்டிவாக இந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துலேயும் நல்ல பதிவு பதிவாயிரும். அப்போ நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய காந்த அலையில் நம்மளோட விருப்பம் தான் வெளியில் போகும். அப்போ ஒட்டுமொத்த உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய காந்த அலைகளையும் என்ன போகும்? நம்மளோட விருப்பம் தான் போகும். இப்போ அந்த காந்த அலை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேலே மோதி பிரபஞ்சத்தில் கலந்து நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் காலையில் மட்டும்தான் இது மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்பெல்லாம் உணவு எடுத்துக்கிறீங்களோ எப்பெல்லாம் தண்ணி கொடுக்குறீங்களோ இந்த மாதிரி நல்லா பாவனை பண்ணிக்கிட்டு இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மூலத்தையே மாற்றிட்டோம். ஒரு பொருள் தரமாக இருக்கணும்னா அதோட மூலப்பொருள் நல்லா இருக்கணும், அப்போ தான் அந்த பொருள் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாலில் வச்சு பலகாரம் செய்கிறீங்க, ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பால் தரமுள்ளதாக இருந்ததுன்னா அந்த ஸ்வீட் தரமுள்ளதாக தானே இருக்கும். இதுதானே லாஜிக். ஒரு நல்ல விதையை போட்டோம்னா அந்த விதையிலிருந்து நல்ல தாவரம் தான் வரும். நீங்கள் தக்காளி விதை போட்டிங்கன்னா தக்காளி செடி தான் வரும், கத்திரிக்காய் செடி வராது. இப்போ நம்ம முதல் லெவல் பயிற்சிக்கு போகிறோம். முதல் லெவல் பயிற்சி முடிச்சுட்டு இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பயிற்சியை வாரத்துக்கு ஒரு நாளாவது கட்டாயம் பண்ணுங்கள். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி பண்ணுங்கள். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மனிதர்களோட தொடர்பு இல்லாமல் விலகி இருக்கணும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ரூமில் நீங்கள் அன்றைக்கி முழுவதும் யாரு கூடயும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது.
அந்த ரூமில் இருக்க பொருட்கள் எல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, அதுக்கப்புறம் செவரை பார்த்து உட்காந்துக்கிறீங்க, அவ்வளோதான். எதுக்காக இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது. நம்ம எல்லாருமே இறை சக்தியால் இயக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த இறை சக்தி எதோட அடிப்படையில் இயங்குது அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களுக்கு வலிமை சேர்க்கும், எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு நம்மளோட இறை சக்தி உதவி செஞ்சிட்ருக்கும். அப்போ எல்லா எண்ணங்களும் நமக்கு நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்களோட எண்ணங்கள் தான் 90% நமக்குள்ளே இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்களோட எண்ணங்கள் தான் நமக்குள்ளே பிறக்கும் போதே பதிவாகி, அந்த எண்ணங்களும் அந்த பழக்க வழக்கங்கள் தான் நமக்குள்ளே பதிவாகி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இயங்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம எந்த குடும்பத்தில் இருக்குமோ அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே கலந்து அவங்களோட எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்களாக மாறும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் வளரும் போதும் இப்போ இருக்கும்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களோட எண்ணங்களும் நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்குள்ளே கலந்து மறைமுகமாக அது உங்களை இயக்கிட்டு இருக்கும். அதனால உங்களோட சொந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி எதையும் சொல்ல முடியாது. எல்லாமே வெளியிலேருந்து நம்ம மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கப்படக்கூடிய எண்ணங்கள் தான். அப்போ எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நமக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களை தான் அதிகமாக பதிவு பண்ணி வச்சுட்ருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எண்ணங்களை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். எண்ணமே இல்லாத நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? எண்ணங்கள் அற்ற நிலைமைக்கு போனோம்னா நம்ம இறைவனாகவே இயங்க ஆரம்பிச்சிடும். இறை சக்தியை முழுமையாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். எண்ணங்களை எப்படி சீக்கிரமாக நம்ம வெளியே அனுப்ப முடியும்னா சப்தங்கள் மூலிமா வெளியே அனுப்ப முடியும். எண்ணங்கள் சப்தங்களோட வடிவில் வெயிட்டாக நமக்குள்ளே பதிவாயிருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, சிக்கலில் மாட்டிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது நமக்கு வேண்டியவங்க கிட்ட போய் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம்னா நமக்கு மனசு லேசாயிருதில்ல. அது ஏன் அப்படின்னா சப்தங்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நம்ம எண்ணங்களை சப்தங்களாக வெளியில் அனுப்பிச்சிட்டோம்னா நம்மளோட மனம் அமைதி நிலைமைக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த கான்செப்ட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக யாரு கூடயும் பேச மாட்டேன், என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதை மாதிரிலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செவுத்தை பார்த்து உட்காந்துக்கோங்க. செவுரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். அதில் எதுவும் ஒட்டி வச்சிருக்கக்கூடாது, அதில் எந்த பொருள் இருக்கக்கூடாது, பிளாங்காக இருக்கணும். அந்த செவுரு பிளாங்காக இருக்கணும். அந்த செவரில் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த செவுத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிங்க, பேசுங்க. எந்த எண்ணம் வந்துச்சுனாலும் சரி அந்த எண்ணத்தை பேச்சு மூலிமா வெளிப்படுத்துங்க. அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் வளரலாம், என்ன வேணால் பண்ணலாம். மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வுகளை பேச்சு மூலிமா வெளிப்படுத்திடுங்க. எவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு கணக்கு கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேசி அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் பேச்சு மூலிமா வெளிப்படுத்திடுங்க. வெளிப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் செவுத்தை பார்த்துட்டே இருங்க. மறுபடியும் எண்ணங்கள் வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இது செவுத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுன்னா நீங்கள் படுத்து தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செவுத்தை பார்த்து இதே மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் பேச ஆரம்பிங்க. வேறு எந்த பொருளையும் பார்க்காதீங்க. செவுத்தை பாருங்கள், கண்ணை திறந்துட்டு பார்க்கலாம், கண்ணை சிமிட்டிட்டும் பார்க்கலாம். நீங்கள் செவுத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெருசாக எந்த எண்ணமும் நமக்கு வராது. அப்படி எண்ணங்கள் வந்துச்சுன்னா பேச்சு மூலிமா நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்திடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். பசிச்சதுன்னா போய் சாப்பிட்றீங்க, பாத்ரூம் போகிறதுனா போயிட்டு வந்துக்கலாம். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செவுத்தை பார்த்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்கிட்டு உங்களோட எண்ணங்கள் வந்துச்சுன்னா எண்ணங்களை வெளிப்படுத்திடுறீங்க. அதுக்கப்புறம் எண்ணங்கள் இல்லாத நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், படுத்துடலாம், படுத்து தூங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் எண்ணங்களை நம்ம கொண்டு வரக்கூடாது, எந்த பொருளையும் பார்க்கக்கூடாது. இவ்வளோ தான். இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மணி நேரம் கழித்து எந்திரிச்சு இதே மாதிரி செவுத்து பார்த்து உட்காந்து எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த எண்ணங்களெல்லாம் வெளிப்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறின மாதிரி பாவனை பண்ணுங்கள். உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி பாவனை பண்ணி அதை கொண்டாடுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சி அதை கொண்டாடுங்க. நீங்கள் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுங்க. அது யாரும் உங்களை பார்க்குறது இல்லை. உங்களோட உணர்வுகளெல்லாம் வெளிப்படுத்துங்க. சந்தோஷமாக எப்படி டான்ஸ் ஆட முடியுமோ அப்படிலாம் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே ஆனந்தமாக நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து நீங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிங்கள அந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி
நீங்கள் செவுத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? வேண்டிட்டு நீங்கள் தூங்கிடுங்க, படுத்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னே அந்த உணவு சாப்பிட்றக்கூடிய ஒரு மெத்தட் சொன்னல, அந்த மெத்தடில் நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் வந்து ஆழ்மனதில் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையும் அழுத்தமாக பதியும். இது எதுக்காக இந்த பயிற்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளோட எண்ணங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். பேசி 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 நம்ம உடம்புல எந்த வித நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாமையும் எண்ணமே இல்லாத நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் மனம் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம ஏதாவது பிரார்த்தனை பண்ண, அதுவும் சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணுறோம், பாவனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து நம்ம உடம்புல ரொம்ப அழுத்தமாக பதிவாயிரும். ஓகேங்களா? எப்படின்னா நமக்குள்ளே இருந்து இயங்கிறது வந்து இறைசக்தி தான் ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த இறைசக்தியை சரியாக இயங்க விடாமல் தடுக்கிறது நம்மளோட எண்ணங்கள் தான். இப்போ மழை நீர் வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு குளத்துலையோ ஆற்றுலையோ விழுந்துச்சுன்னா அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தெய்வத்தன்மையை வந்து அது தூக்கிட்டு போகும். இதே வந்து சாக்கடையில் வந்து அந்த தெய்வத்தன்மை உள்ள மழை நீர் கலந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மழை நீரோட தன்மையும் அது மாற்றிடும். மழை நீர்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதே மாதிரி தான் நமக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் கலந்து இருக்கும்போது என்னதான் தெய்வ சக்தி நமக்குள்ளேருந்து இயங்கிட்டு இருந்தாலும் அந்த தெய்வ சக்தியால் நம்மளை வந்து காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம குருமார்கள் கூட நல்ல மனிதர்கள் கூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அவங்களோட உயிர்கலப்பு நடக்கும்போது அவங்களோட ஆற்றலை வச்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான அந்த பதிவுகளையெல்லாம் அழிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வார வாரம் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு புதிய சக்தி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களை பார்த்தனாலே மனிதர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே வந்து உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். கான்ஃபிடென்ட் லெவல்லேருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக உடனே சரியாயிடும். இதெல்லாம் நாங்கள் நிறைய பயிற்சி பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறோம். இந்த பயிற்சியை நீங்கள் வந்து எப்போ வேணால் செய்யலாம், எந்த நாளில் வேணால் தொடங்கலாம். நீங்கள் தினமுமே இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களால் இந்த ஃபஸ்ட் லெவல் செய்ய முடியலன்னா செகண்ட் லெவல் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.